திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 196, அதிகாரம் பயனில சொல்லாமை. கற்புக்கரசியான சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு போய் சிறையில் வைத்திருந்த பொழுது அவரிடம் பயனில்லாத பல சொற்களை பேசி வந்தார். மானமும் நாணமும் இன்றி மதிகேடனாய் அவர் பேசிய வார்த்தைகளை பிழைபாடுகளோடு நிறைய எடுத்து காட்டின. ராவணன் பேசுகின்ற பொழுது, ஜானகி, நீ இன்று இறங்குவாய், நாளை அருளுவாய் என்று நாளும் நாளும் நான் நைந்து நொந்து நிலைகுலைந்து வருகிறேன். உனது இளமையும் எழிலும் விழுமிய பருவமும் வீணே கழிந்து போகின்றன. தேவர் முதல் யாவரும் ஆவலோடு ஏவல் செய்து வர நான் அதிசய நிலையில் தலை சிறந்திருக்கிறேன். எனது நிலைமையை நீ ஒரு சிறிதும் உணர்ந்து கொள்ளவில்லை. உன் சிந்தை தெளிந்து இசைந்தால் இந்திர போகங்களிலும் சிறந்த இன்ப நலங்களை நுகர்ந்து உயர்ந்த அரசியாய் நீ விளங்கி இருக்கலாம் என்று இழிமொழிகளை புலம்பி வந்தான். அவர் பேசுகின்ற பயனில்லாத சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சீதாதேவி ராவணனை பார்த்து, 10 தலை பதரே, பயனில பேசி செத்து தொலைய நேர்ந்துள்ளாய். ஓர் உத்தம வீரனுடைய பத்தினி நான், என் எதிரே பித்தனாய் பிதற்றுகின்றாய். உன் குடியும் குலமும் அடியோடு அழிந்து போகவே நீ வழிகோலி இழிகிறாய். உன் நிலை பழிபாதகமான புலையுடையது என்று உத்தமையினுடைய வார்த்தைகளால் அவரிடம் சொல்லி முடித்தார். பயனற்ற சொற்களை பலமுறை சொல்கின்றவனை மனிதன் என்று சொல்லாமல் மக்களுள் பதரென்றே சொல்ல வேண்டும் என்பதை பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல், மக்கள் பதடி எனல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயனற்றவற்றை பேசுபவர் மடையன், பயனுள்ளவற்றை பேசுபவரே மனிதன்.